அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மவுத் அல்சர், ஆப்தே த்ரஸ் என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு குழந்தையினுடைய வாய், உதடு, எகுறு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரின் பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெள்ளை நிற கொப்பளங்கள், இதுதான் நம்ம இந்த மவுத் அல்சர்னு சொல்கிறோம். இதனால் என்ன குழந்தைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா, குழந்தைகளால் வாயை திறக்க முடியாது, சாப்பிட முடியாது, பேச முடியாது, வாயிலிருந்து நீர் அப்படியே வடியும். இப்படி நிறைய கஷ்டங்களை அந்த குழந்தைகள் அனுபவிக்கிறார்கள். அதுவும் சின்ன கை குழந்தைகள், அவங்களுக்கு இது மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த வாய்ப்பை நாம் எப்படி தவிர்ப்பது? உங்களுக்கு ஒரு ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோஅப் சொல்கிறேன். இதை தைரியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உதட்லேயோ, வாயிலையோ, நாக்குலேயோ, எவர்லேயோ நீங்கள் அந்த புண்ணு குழந்தைக்கு இருந்ததுன்னா, ஹோமியோபதியில் ஆசிட் சல்ஃப் அப்படிங்கிற மருந்து இருக்குது. அந்த மருந்தை 30 பவர்லேயோ அல்லது 200 பவர்லேயோ வாங்கிட்டு, அதில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 குரணைகளை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அப்படி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2-3 நாட்களில் நல்ல குணம் தெரியும். அதன் பிறகு அது ஈஸியாக சரியாயிடும். அந்த ஒரு டோஸ் மெடிசனே உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். சப்போஸ் அதில் உங்களுக்கு திருப்தி ஆகலை, அந்த புண்ணு குறையலை அப்படின்னா, மெர்க்குரி சாலபிளிஸ், மெர்க்சால் என்று சொல்லக்கூடிய மருந்தை பயன்படுத்தலாம். இது ரெண்டுலேயும் ஒரு வாரம் 10 நாளில் அந்த புண்ணு சரியாகலை அப்படின்னா, நீங்கள் போராக்ஸ் அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மெர்க்சாலுக்கோ அல்லது போராக்ஸ் நிலைக்கோ வர வேண்டிய அவசியமே இருக்கிறதில்லை. ஆகையினாலே நண்பர்களே, இது மாதிரி வாயில் குழந்தைகளுக்கு புண் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆசிட் சல்ஃபை வாட்டர் டோஸில் கொடுக்கலாம். அந்த புண் பகுதிகளில் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு வெண்ணெயை தடவிடலாம், அல்லது வேஸ்லின் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா போராக்ஸ் கிளிசரின்னு விற்கும், அதை வாங்கி அந்த வாய்ப்பகுதியில் தடவி விடலாம். ஆகவே நண்பர்களே, இந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா குழந்தைகளுக்கு அது சொல்ல தெரியாது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. இதே அந்த தாய் உணர்ந்து இந்த சிகிச்சை முறைகளை கடைபிடித்தால் அந்த குழந்தை விரைவில் குணமடையும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வா மற்றும் யோகா யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.